பல பத்தாண்டுகளாக இல்லைன்னா பல நூற்றாண்டுகளாக இந்தியாவே காணாத ஒரு மாபெரும் இயற்கை பேரழிவு இப்போ கடவுளுடைய சொந்த நாடுன்னு சொல்லப்படக்கூடிய கேரளாவில் வந்திருக்கு. அதுவும் எங்கன்னா வயநாட்டில். இந்த வயநாட்டில் இருக்கக்கூடிய மேப்பாடு, அப்புறம் சூரமலை, முண்டக்கை இப்படிங்கிற இடங்களில் நடந்த நிலச்சரிவு இன்றைக்கி இந்தியாவே உலுக்கி போட்டிருக்கு. எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. இன்னும் நூற்றுக்கணக்கான மக்களை காணலை. அவங்களையெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அந்த தேடி ஒரு சில ஆட்கள் எடுக்கிறாங்க. இந்த கிராமங்கள்லாம் மரவள்ளி கிழங்கு வச்சு அதை அந்த வயல்லேருந்து பிடுங்கி எடுப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மக்களை அந்த சேர்லேருந்து அப்படி எடுக்கிறாங்க. பார்க்கும்போது நெஞ்சமே உடைஞ்சு போகுது. கேரளாவில் என்ன நடந்துட்டுருக்கு, ஏன் இந்த மழையில் இப்படி ஒரு சிச்சுவேஷன் அங்கே வந்தது, அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ரிஜு. திஸ் இஸ் ஈவினிங் ட்ராப்ஸ். வெல்கம் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிளப். இந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி காலையில் பேய் மழை என்ன செய்யுதுன்னா கேரளாவில் பெய்யுது. மழை பெய்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 224 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை கொட்டுது. அன்னைக்கு காலையில், விடிய காலையில், அதை 1 மணிக்கும் ஒரு 3 மணிக்கும் இடையில தான் இந்த நிலச்சரிவு இந்த மேப்பாடு இந்த இடங்களில் நடந்திருக்கு. அதாவது நைட்டில் மக்கள் அதிகாலையில் நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது இந்த நிலச்சரிவு வந்தனால நிறைய பேரை காப்பாற்ற முடியாமலேயே போயிட்டு மழை பெய்துகிட்டே இருக்குது. இவங்க நினச்சாங்க சரி மழை தானே, காலையில் தண்ணியெல்லாம் வற்றிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இத்தனைக்கும் இந்த வயநாட்டில் அதிகமாக குடியிருக்கிறது யாருன்னா அந்த தேயிலை தொழில் செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களும் மற்ற இந்த கட்டுமானங்களில் இருக்கக்கூடிய மக்களும் தான் இங்கே அதிகமாக வசிச்சிட்ருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதியில், அதாவது சூரமலை பகுதியில் தான் இந்த நிலச்சரிவினுடைய எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 500 ஃபேமிலிஸுக்கு மேலே அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. இதில் என்னென்னா ஒரு 100-150 ஃபேமிலிஸ் மக்களை காணவே காணும். இந்திய இராணுவர்கள், அதுக்கு மேலே தேசிய பேரிடர் மீட்பு படை, அதே மாதிரி லோக்கலில் இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறை, அதே மாதிரி லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள், இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா தொலைஞ்சு போனவங்களை தேடுறாங்க. ஹெலிகாப்டரில் போய் அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறாங்க. பார்த்தாச்சுன்னா அதாவது ஒரு பெரிய வயல், ஏக்கர் கணக்கில் வயல் தண்ணி பாய்ச்சி அதில் ஏறு உழுது போட்டிருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இந்த இடங்கள் எல்லாமே என்னென்னா நிறைய வீடுகளும் அதே மாதிரி தோட்டங்களும் இருந்த இடம். அந்த இடத்துலலாம் தண்ணியும் சேரும் சகதியும், அதே மாதிரி மலைகள்லேருந்து அடிச்சிட்டு வந்த அந்த நிறைய மரங்கள், அதே மாதிரி கல், பாறை, எப்பா பார்க்குறதுக்கே மனசில் தெம்பு இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அது கொடுமையாகவும் கோரமாகவும் இருக்குது. கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த வயநாடு எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இந்த வயநாடு இருக்குது. அதாவது கர்நாடகாவோடைய குடகு, அப்புறம் மைசூர் மாவட்டங்களுடைய அதை தான் எல்லையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட நீலகிரி இருக்குது இல்லையா, இந்த நீலகிரியும் இதனுடைய பக்கத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய கண்ணூர் டிஸ்ட்ரிக்கும், அதே மாதிரி சவுத்தில் இருக்கக்கூடிய மலப்புரம் டிஸ்ட்ரிக்கும், அதே மாதிரி கோழிக்கோடு டிஸ்ட்ரிக்கும் இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே தான் இந்த ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் என்ன செய்கிறார் அப்படின்னா உடனடியாக தமிழக சகோதரர்கள் கேரளா சகோதரர்கள் அண்டை மாநிலம், நம்மளுடைய சகோதர ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறதுனால உடனே நாங்கள் உதவி செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு 5 கோடி ரூபாயை உடனே ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, தமிழகம் மட்டும் இல்லை, அதாவது எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய இந்தியர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாம் அந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னா உடனடியாக கேரளா முதலமைச்சர் அந்த ஒரு நிவாரண நிதி இருக்கு இல்லையா, அதுக்காக காசுகள் அனுப்பிட்டுருக்காங்க. ஆனால் இந்த மேப்பாடு, அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் என்னென்னா இந்த மழையில் ஒரு பெரிய பாலத்தை என்ன செய்துட்டுனா இந்த மழை, இந்த நிலச்சரிவு அடிச்சுட்டு போயிட்டு, அதனால் இந்த இராணுவத்துக்கும் சரி, அதே மாதிரி இந்த லோக்கலில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன செய்ய முடியலைன்னா இந்த சூரமலைக்கும் போக முடியலை. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் காப்பாற்ற முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு நம்மளுடைய இராணுவம் என்ன செய்யுதுன்னா அவசரமாக அதாவது ஒரு பாலத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாலம் அமைச்சு முடித்த உடனே என்ன ஆயிரும்னா இன்னும் அதிகமான மக்கள் மீட்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா
கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 வீடுகள் இருக்குது. நீங்கள் ஒரு ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன். ஒரு 500 வீடுகள் இருக்குது. அந்த 500 வீடுகளை வந்து டக்குன்னு மேலே இருந்து மண்ணு கொட்டி அதெல்லாம் வந்து மூடினா எப்படி இருக்கும்? ஒரு குழி தோண்டி அந்த குழிக்கு உள்ளாடி நம்ம ஏதோ ஒரு பொருட்களை வச்சு மூடுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்காங்க. தூக்கத்திலேயே பிரிஞ்ச உயிர்கள் வந்து எத்தனை சொன்னால் எப்பா தாங்கவே முடியலைங்க. கடவுளுடைய சொந்த நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளாவில் ஏன் இப்படி ஒரு ஒரு மாபெரும் துயரம் ஏன் வந்துச்சு? இதுக்கு வந்து யார் காரணம்? உண்மையிலேயே வந்து கடவுள் காரணமா இல்லை மனுஷன்தான் காரணமா? முழுக்க முழுக்க இது மனித தவறு. இது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு வந்து கேரளாவில் ஆரம்பித்ததில்லை. அதாவது என்னென்னா, மாதவ் காட்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்காலஜிஸ்ட் ஒரு ஆள் இருந்தார். அதாவது வந்து சூழலியலாளர். இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இவரை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 2010 மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து ஆராயிறதற்காக வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கமிஷனை ஏற்படுத்துகிறாங்க. அந்த கமிஷனுடைய பேர் என்னென்னா த வெஸ்டர்ன் காட்ஸ் எக்காலஜி எக்ஸ்பர்ட் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இது வந்து 2010 இந்த கமிஷன் அமைச்சு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அறிக்கை தயார் பண்ண சொல்கிறாங்க. இவர் வந்து 2010 ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுறாரு. ரிசர்ச் பண்ணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா 2011 அவருடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறாரு. சொல்கிறாரு, கேரளா இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கேரளா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டே இல்லாமல் போக போகுது. அதனால் உடனடியாக என்ன செய்யணும்னா அந்த வெஸ்டர்ன் காட்ஸில், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இவங்க பண்ணிகிட்ருக்கக்கூடிய எல்லா கட்டுமானங்களையும் புதுசாக, அதாவது வந்து நிறைய ரிசர்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ப்ராஜெக்டுகள் நடந்துகிட்ருக்கு. இது எல்லாமே உடனடியாக நிப்பாட்டணும். நிப்பாட்டலைன்னா இதனுடைய துயரத்தை கேரள மக்கள் வந்து அனுபவிப்பாங்க. அதனால் உடனே நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு வந்து அறிக்கையை வந்து என்ன செய்கிறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து தாக்கல் பண்ணுறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் தாக்கல் பண்ணும்போது அப்போ கேரள அரசு என்ன சொல்லுதுன்னா, இல்லை மாதவ் காட்கேல் சொல்கிற மாதிரிலாம் இருந்தாச்சுன்னா இங்கே உள்ள மக்களுடைய வாழ்வாதாரமே என்ன ஆயிரும், சோலி முடிஞ்சு போயிடும். அதனால் நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம், எங்களுக்கு வந்து ஏதாவது எஸ்கியூஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி வைக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாமல் மாதவ் காட்கேலுடைய அந்த ஒரு ரிப்போர்ட்டை பொறுத்து அவங்க அந்த கமிஷன் வந்து என்ன பரிந்துரை பண்ணிச்சோ அந்த பரிந்துரை பண்ணதை வந்து அவங்களால என்ன செய்ய முடியலை, செயல்படுத்த முடியாமல் அப்படியே விடுறாங்க. இதுக்கான விளைவுகள் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2018 ஸ்டார்ட் ஆகுது. அவர் சொன்னது மாதிரி. ஆனால் இவங்க என்ன செய்யலைன்னா அவர் சொன்ன எந்த விஷயத்தையுமே இவங்க ஃபாலோ பண்ணலை. அது எல்லாமே அப்படியே கிடப்பில் போட்டுட்டாங்க. இதுக்கான விளைவுகள் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2018 ஜூன் 1 ஆகஸ்ட் 19 வரைக்கும் கேரளாவில் மொத்தம் வந்து 14 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது, 14 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு டிஸ்ட்ரிக்டை தவிர மற்ற 13 மாவட்டங்கள்லையும் வந்து என்னென்னா தண்ணி பயங்கரமாக ஃப்ளட்டு வந்து எல்லா மக்களும் அவதிப்பட்டாங்க. எத்தனையோ பேர் இறந்தாங்க. அப்போவும் இந்த வயநாடும் சரி, இது பயங்கரம், இந்த கேரளா மொத்தம் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இது வந்து கடவுள் ஏதோ ஒரு கோபத்தில் இருக்கிறாரு, அதனால் வந்து கேரளாவை அப்படி அவர் ஒரு சைடாக பார்த்ததில் கேரளாவுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு. ஆனால் முழுக்க முழுக்க வந்து இது யாரோட தப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மனிதர்களுடைய தவறு தான். நம்ம செய்து வைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் இதுக்கு வந்து ஆதாரமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மாதவ் காட்கேலோட ஒரு கமிஷனுடைய பரிந்துரைகளை நீங்கள் இப்போ ஆன்லைனில் போய் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது. சரி, ஓகே, 2024 இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளட் வந்துச்சு, நிலச்சரிவு வந்துச்சு, இத்தனை மக்கள் இறந்து போனாங்க, இனிமேல் இது நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எந்த கேரண்டியுமே கிடையாது. ஏன்னா நம்ம அவ்வளோ விஷயங்கள் வந்து அங்கே செய்து வச்சுருக்கோம். மொத்தத்திலே வந்து இயற்கை நேச்சரை வந்து நம்ம அழித்து வச்சுருக்கிறோம். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் தான் நடக்குது. அதாவது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட எண்டு எங்கே அப்படின்னு கேட்டாச்சுன்னா கன்னியாகுமரியிலையும் என்ன செய்திருக்காங்க அப்படின்னா இதே மாதிரியான நிறைய மலைகளை உடச்சி அதிலிருந்து இந்த பாறைகளை எல்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல இது பண்ணுறாங்க. இங்கே வந்து பெரிய பள்ளம் உருவாகிட்டுருக்கு. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு செடி இருக்குல்லன்னா ஒரு மரம் இருக்குது, அது ஒரு விதையாக இருக்குது.
அந்த விதை வந்து ஒரு செடியாக வந்து அப்புறம் அந்த மரமாக வளரும்போது அது காட்டிலிருந்து சூரியன்லேருந்து அதே மாதிரி தண்ணியிலேருந்து மண்ணிலேருந்து ஒரு சில விஷயங்களை எடுத்து தான் அது வளருது. அது ஒரு சூட்சமம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பூமி வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மலைகளும் இந்த மண்ணும் அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் என்ன செய்யும், அது கடைசி வரைக்கும் வந்து மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடமா இருக்கும். இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு செல்ஃபிஷாக இருந்து நம்மளுடைய தேவைகளுக்காக என்ன வேணாலும் செய்துக்கலாம், எப்படி வேணாலும் பூமியை உடைக்கலாம், தாறுமாற கீறலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் பண்ணியாச்சு அப்படின்னா இதுதான் ஒரு ஆரம்பம். உலக அழிவுக்கே இதுதான் ஒரு காரணமாக இருக்க போகுது. உடனே நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, அது கேரளாவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வேறு எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியது இயற்கைக்கு எதிராக, நேச்சருக்கு எதிராக நம்ம வந்து எப்போவுமே செயல்படக்கூடாது. செயல்பட்டால் அதனுடைய விளைவுகளை ரியாக்ஷன் நம்ம அனுபவிச்சதே ஆகணும். அதாவது வந்து இதன் மூலமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன் என்னென்னா, நம்மளுடைய லைஃப்பை வந்து லைஃபுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்காம நம்மளுடைய நெக்ஸ்ட்டு ஜெனரேஷனுக்கும் கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட கேரளா மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். அவங்களுக்கு வந்து என்னென்ன உதவிகள் தேவை இருக்கோ அந்த உதவிகளை நம்மளால் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுவோம். இன்னும் இதே மாதிரியான வந்து சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக்கிறது நம்மளை ஆளக்கூடியவங்களுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து நிறைய அவேர்னஸ் விஷயங்களை நான் கொடுத்துருக்குறேன். இனிமேலாவது நம்ம எல்லாருமே பாதுகாப்பாக அற்புதமாக வாழணும். அதுக்கான முயற்சி இந்த இடத்துலேருந்து ஆரம்பமாகட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னும் இதே மாதிரியான ஒரு வீடியோவில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை, see you guys. நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் guys. Thank you so much.